எல்லாருமே கிண்டல் பண்ணுறதால மனசு கஷ்டப்பட்டு இருக்காரு நம்ம குமரன். அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும், நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்கங்க. இருந்தாலும் நான் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிட்டோம், அதான் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வரும்னு நினச்சிங்க, அது வரல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. என்றைக்குமே நம்ம சோர்ந்து போகவே கூடாது. முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஆறுதல் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுவேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நம்ம குமரன். அடுத்து குமரன் மனசு கஷ்டத்தோடு இருக்காரு. அடுத்து துணி தைக்க கொடுக்குறவர் கேட்குறாரு, துணி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணே நானே எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அண்ணே நான் ஆல்ரெடி நடிச்சது வரவே வரலண்ணே, வீட்டில் எல்லோரும் மனசு கஷ்டப்பட்டாங்க, இது மாதிரி வரலன்னு கேட்டோன்னே எல்லாருக்குமே நான் சொல்லியிருந்தேனே அப்படின்னோடனே. அப்படியாப்பா, ஏதாவது ஒரு சின்ன வேலை இருந்தால் கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொன்னோன்னே. சரிப்பா நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசுகிறாரு டேரக்டர் கிட்ட. அவர் ஓ அந்த பையனா, அந்த பையன் நல்லா தான் நடித்தான் ஃபஸ்ட்டு இதுலேயே, சரி ஓகே ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த பையன் பண்ணுறாடான்னு கேளு அப்படின்னோடனே. எந்த கேரக்டர் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் நல்லா வரலாம்ப்பா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நீளமான கேரக்டர் தான், இந்த கேரக்டர் நீ நடிச்சேன்னா கண்டிப்பாக கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. நிஜமாவானே அப்படின்னோடனே. ஆனால் ஒரு விஷயம்ப்பா, இதை ஒரே ஷார்ட்டில் நீ பண்ணி முடிச்சணும், அப்போ தான் டேரக்டர் ஒன்றை தூக்காமல் இருப்பார், புரியுதா அப்படின்னா. கண்டிப்பாண்ணே, நான் பாருங்கள் சொன்னோன்னே ஒரே ஷார்ட்டில் நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி டேக்கே வாங்காமல் அழகாக ஒரே ஷாட்டில் நடிச்சிடுறாரு. அதை பார்த்து டைரக்டர் அவர் பாராட்டுறாரு, சூப்பர்ப்பா நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி உடனே இங்கே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி யார்கிட்டையும் சொல்ல வேணாம், எப்படி சீரியல் பார்ப்பாங்க அப்போ தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னோடனே. கரெக்டாக யார்கிட்டையுமே சொல்லாத போது எல்லோரும் சீரியல் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் குமரன் வந்துடுறாரு. குமரன் நடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாரு மாமா வந்திருக்காரு சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா சூப்பராக நடிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, மாமா எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே என்ன பண்ணுறாரு, குமரன் வீட்டுக்கு வராரு. வந்தோடனே கங்கா சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே கட்டிக்கிறாங்க. ஏங்க சூப்பருங்க, நீங்கள் நடித்தது வந்துச்சு டிவியில், முயற்சி பண்ணி நடிச்சிட்டிங்களேங்க அப்படின்னோடனே. ஆமாம் கங்கா எனக்கு ரொம்ப மாதிரி இருந்தது, ஆனால் அவர் எனக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுப்பாரு, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே. ஏங்க இது உங்களுக்கு முயற்சிக்கான வெற்றி தாங்க, உண்மையிலே நீங்கள் முயற்சி பண்ணிங்க, உங்களுக்கு பணம் கிடைச்சிடுது, சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க, மாமா சாரி மாமா நாங்கள் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டோம், ஆனால் நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குமரனை பாராட்டுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி இங்கே பார்த்தீங்களா எங்கள் மாமா எப்படி சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க மாமாவை. நான் சொன்னேன்ல அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு, ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்னமோ ஓவராக ஓட்டினீங்க, அன்னைக்கு நீ ஓவராக பில்டப் கொடுத்துட்ட, அவர் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னோடனே. ஆமாங்க அப்படின்றாங்க. விஜய் சொல்கிறாரு, உண்மையிலே உங்கள் மாமா பெரிய ஆளாக வருவார் பாரு கூடிய சீக்கிரம் அப்படின்னோடனே. சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அடுத்து காவேரி என்ன பண்ணுறாங்க, காலையில் கிளம்பிட்டுருக்காங்க வேலைக்கு போகிறதுக்காக. அப்போ விஜய் கிளம்புறாரு. காவேரி சொல்கிறாங்க, ப்ளீஸுங்க இன்றைக்கி ஒரு நாள் நான் ஓட்டிகிட்டு வரட்டுமா காரை அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, இப்போ தானே கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், இதுக்குள்ளே எதுக்கு, அதுவும் காலையில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், வேணாம் காவேரி அப்படின்னோடனே. அதெல்லாம் தெரியாது, நான் ஓட்டுவேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் அப்படின்னோடனே. அன்றைக்கி நான் வேணான்னு சொன்னேன், இன்றைக்கி நான் ஓட்டுறேன்றேன், சரி வா காவேரி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து எதுக்கும் நான் சீட் பெல்ட் போட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சீட் பெல்ட் போட்டுக்கிறாரு. ரெண்டு பேருமே போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரி சூப்பராக ஓட்டுறாங்க, அவ்வளோ அழகாக ட்ரைவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய டிராஃபிக் இருக்குது, அங்கேயும் சூப்பராக கார் ஓட்டி அசத்துறாங்க. அதை பார்த்து விஜய் அப்படியே மயங்கியே போகிறாரு. காவேரி சான்ஸே இல்லை காவேரி, உண்மையிலே சொல்கிறேன், எது கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக கற்றுக்கிற, உண்மையிலே உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது காவேரி, நான் தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாரு. பரவாயில்லைங்க, எப்போவுமே கற்றுக் கொடுக்குறோங்க இப்படி இருந்தால் தான் கற்றுக்க முடியும் அப்படின்றாங்க. அடுத்து உண்மையிலே காவேரி நீ கலக்கிட்ட அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாரு. காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, தர முடியுது.